ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் மனோகரி, சுதாகர், சாய் கிருஷ்ணா, தக்ஷிகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு லாங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தங்கச்சியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அவளுக்கு ஏப்ரல் 24 அவளோட பர்த்டே. கரெக்டாக எலெக்ஷன் 23 வந்துச்சு. நாங்களும் எலெக்ஷனுக்கு வந்தோம். அப்படியே 24 மறுநாள் பர்த்டே வந்துச்சு. அப்படியே நாங்களும் எல்லோரும் ஒரே தெரியாக ஜாயிண்ட் ஆகிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் வெளியில் இருக்கிறாங்க. இதில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, பசங்க, நாங்கள் எல்லோரும் தான் செலிப்ரேட் பண்ணோம். சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடித்தாச்சு. கேக்லாம் ஆர்டர் பண்ணி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கினோம். அதுதான் பசங்களுக்கு பிடிக்கும். நார்மல் கேக் வாங்கினா மீந்துருமோன்ற ஒரு பயத்தில் நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் நான் ஆர்டர் பண்ணினேன். என்னதான் இருந்தாலும் சென்னையில் இருக்கிற டேஸ்ட் இங்கே இருக்குமான்னு ஒரு டவுட்டில் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. கேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றா செகண்ட் டைம் கேக் வெட்டுறோம் என் தங்கச்சிக்கு. நான் சென்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னைக்கு நான் ஒர்க் பண்ண போனப்போ அதே மாதிரி எலெக்ஷனுக்கு தான் வந்தேன். அப்போயும் அதேமாதிரி எலெக்ஷனுக்கு வந்தப்போ அவளுக்கு பர்த்டே அன்னைக்கே பர்த்டே வந்துச்சு. அப்போ கேக் வாங்கி வெட்டினோம். இப்போ இதே மாதிரி எலெக்ஷனுக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி தான் நான் கரெக்டாக மாட்டிச்சு. இப்போ இந்த கேக் ஓப்பன் பண்ணுறது நானா பசங்களா அப்படின்னு ஒரு போட்டி. அதனால் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. அது நான் காலையில் கொண்டு ஆர்டர் கொடுத்தேன். ஈவினிங் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஊருன்னா நம்மளுக்கு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடும். இல்லை நம்மளே போய் வாங்கிக்கலாம். இங்கே நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட பர்த்டேலாம் வரும். அப்படியே கோவிலுக்கு போயிட்டு சாக்லேட்டோடு அப்படியே முடிச்சிடுவாங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் வெட்டிங் டே எதுவாக இருந்தாலும் இந்த கேக்கு இல்லாமல் ஒரு செலிப்ரேஷனே கிடையாது. அதுவும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு இல்லாமல் ஒரு செலிப்ரேஷனே கிடையாது. பசங்க நைட்டு ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய்மெண்ட். அந்த கேக்கு நான் 1/2 கேஜி தான் வாங்கினேன். 1 கேஜி வாங்கினா அதிலே உயிர்ப்பாங்க. அதனால் நான் 1/2 கேஜி தான் நான் வாங்கினேன். 1/2 கேஜி பரவாயில்ல. இங்கே 350 ரூபா சொன்னாங்க. ஆனால் அங்கே சென்னையில் 500 இந்த மாதிரி வந்துச்சு. இங்கே பரவாயில்ல, நல்லாவும் இருந்துச்சு. கேக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மெதுவாக கேக்கு வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பாவுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பாலாம் இதுவரையுங்க உண்மையை சொல்லப்போனால் இதுவரையும் எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு கேக்கு வாங்கி கட் பண்ணதே கிடையாது. அது கேக்குனா என்னன்ற கேட்பாங்க. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கே தெரியும். ஒரு 5-6 வருஷமாக தெரியும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கேக்கு வாங்கி அவங்களாம் வெட்டினதே கிடையாது. இப்போ நாங்களாம் இதுவரையும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பர்த்டே எங்கள் அப்பாவோட பர்த்டேக்கு நாங்கள் வாங்கி கேக் வெட்டியிருக்கோம். இதுவரையும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் கூட கேக் வெட்டினதில்ல. அதை நான் நினச்சிட்டே இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே வர்றப்போ எல்லோரும் எப்படியாவது ஒரு நாள் ஒன்றாயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரில் இருப்போம், எக்ஸாம் இருக்கும். அப்போ எல்லோரும் ஒன்றா வர முடியாது. என் தங்கச்சி அவங்க ஊரில் இருப்பா. இந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். சேரில் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா கேக் வெட்டுறப்போ எங்கள் அப்பா எழுந்திரிச்சு நின்று கை தட்டுறதை பாருங்கள். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதில் கேமராமேன் எங்கள் அம்மா கேமராமேனு, நானும் கேமராமேனு. பக்கத்தில் நிற்கிறவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் கேக் எப்படா வாயில் வைப்பாங்க. ஆனால் அது வரையும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. கேக்கில் கை வைக்காமல் இருந்தாங்க. கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குற வரையும் கை வைக்காமல் இருந்தாங்க. எங்கள் சின்ன பாப்பா கூட ரொம்ப கை வைக்கல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் அம்மா கேக் ஊட்டி விடுறாங்க. ரொம்பவே எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. ஏன்னா எங்களுக்கு அவங்க கேக் வாங்கி வெட்டினதே கிடையாது. எனக்கு வெட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாள் இல்லை, சாக்லேட்டு இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் 2013 பண்ணினாங்க கேக் வெட்டினாங்க.
அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆன பிறகு என்னோடய ஹஸ்பண்டு வந்து என்னோடய பர்த்டே, வெட்டிங் டே எல்லாத்துக்கும் வந்து கேக் வாங்கி வெட்டிருவாங்க. இப்போ வந்து நாங்க செலிப்ரேஷன் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ஹேப்பியா இருக்குது. அதுவும் அவங்க பெத்த மகளுக்கு வந்து பர்த்டேன்றப்ப ஹேப்பி இல்லாம இருக்குமா? இப்படியே சூப்பரா போச்சு. வெள்ளிக்கிழமைன்றதுனால நாங்க எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே வந்து எடுக்கல. ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை நான்லாம் சாப்பிட மாட்டேன். என் தங்கச்சிலாம் சாப்பிடுவா. நான் சாப்பிட மாட்டேன். அதனால சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. வெஜ்ஜு ஒயிட் ரைஸ், சாம்பார், உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே நைட்டுக்கு வந்து அப்படியே தோசை, இட்லி செஞ்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே கேக்கு சாப்பிட்டுட்டு, பசங்க வந்து கொஞ்சோண்டு நூடுல்ஸ் கேட்டாங்க. அத மட்டும் வந்து செஞ்சு குடுத்துட்டு, நைட்டு வந்து பர்த்டே செலிப்ரேஷன வந்து சூப்பரா முடிச்சோம். இப்ப இனிமே எங்களோட பர்த்டே யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் வரும். ஆகஸ்ட் மந்த்து தான் வரும் இனிமே. அதுலேருந்து ஆகஸ்ட்லேருந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு வரும். அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து என் தங்கச்சி பசங்களுக்கு வரும். ஆமாம், என் தங்கச்சி பசங்க 2 பேருக்குமே அக்டோபரில் தான் வரும். என் பையனுக்கு வந்து நவம்பரில் வரும். எங்கள் அம்மாவுக்கும் நவம்பரில் வரும். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து என் ஹஸ்பண்டுக்கு மார்ச்சில் வரும். என் பொண்ணுக்கு வந்து ஏப்ரலில் வரும். சூப்பரா போச்சு. எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருக்குமே வந்து துன்னூறு, குங்குமம் இதெல்லாம் வந்து பூசி விட்டாங்க. எங்கள் பசங்க பூசி விடுறது பெருசில்ல. எங்கள் அம்மா, அப்பா பூசி விடுறது பெருசில்ல. இவங்களும் ரிட்டன் எல்லாருக்கும் பூசணும்னு அழகா வந்து எல்லாருக்கும் பூசி விட்டாங்க. அது குட்டி பாப்பா வந்து பூசி விடுறா பாருங்க என் பொண்ணுக்கு. எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் நடக்கும். நம்ம எந்த ஒரு சாமி கும்பிட்டாலும் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க. ஓகே, நான் வந்து மறுபடியும் சொல்லுறேன். எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நான் லைவு போடுறேன். காலையில் 1 டைம் போடுறேன், மதியம் 1 டைம் போடுறேன், நைட்டு 1 டைம் போடுறேன், லைவு போடுறேன். லைவுக்கும் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸ் வந்து 4 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வரும், நைட்டு 7 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வரும், காலையில் ஒரு 10 மணிக்கு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு